ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அகாடமி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2023 சிஓ எக்ஸாமினேஷன் நீங்க வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா, பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட டிஜிட்டல் ஃபார்மேட். சரிங்களா? இதை வச்சு தான் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி நீங்க ப்ரொவிஷனல் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணிருங்க, அப்டேட் பண்ணிருங்க உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன்ல. ஓகேவா? ஆகஸ்ட் 2023 எக்ஸாமுக்கு ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங், அக்கவுண்டன்சி, சிஓ எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிஓ இது மட்டும் ஃபுல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோல வந்து ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான சர்டிஃபிகேட் ஆகஸ்ட் 2023 ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன், டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷனோட டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் சொல்றது முழுக்க முழுக்க பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு. சரிங்களா? நீங்க இன்ஸ்டிடியூட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் போயிருந்தீங்க அப்படின்னா, கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டிடியூட்லயே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? டோட்ல இருந்து டைரக்ட்டா வந்து இன்ஸ்டிடியூட்க்கு வந்து போயிரும். இன்ஸ்டிடியூட்ல இருந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. இல்லன்னா இன்ஸ்டிடியூட் லாகின்ல இருந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி குடுப்பாங்க. இப்போ பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்றதுன்னு தான் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்க்கு வந்து வந்துரணும். இது வந்து நம்மளுடைய டோட் வெப்சைட் தான். tn.gt நீங்க வந்து டைப் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வெப்சைட்க்கு வந்து வந்துரும். இதுல கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஒய் பிப்ரவரி 2024 இருக்கு இல்லையா? இதுல தான் வந்து உள்ள போகணும். பிரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதெல்லாம் நீங்க லாகின் பண்ணி போகணும். சரிங்களா? லாகின் பண்ணி போயிட்டீங்கன்னா, கிளிக் டு ப்ரொசீட் கேட்டிருக்காங்க. இது கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு காலம் வந்து வரும். என்னன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஆப்ஷன் வந்து வரும். சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023ன்னு சொல்லிட்டு வரும். இது வரல அப்படின்னா, நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃபோன்லேயே ஹார்ட் ரெஃப்ரெஷ் வந்து கொடுங்க. சரிங்களா? கண்ட்ரோல் F5 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும். ஏன்னா வேற எதனா ப்ரௌசர்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் சிஓஏ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இதுல உங்களுடைய டேட்டா வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட்ல சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது பாஸ்வேர்ட் போட்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா, அதுக்குமே இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட டேட், ஓகேங்களா? அதுக்கப்புறமா மந்த், அதுக்கப்புறமா உங்களுடைய நேம் நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர், அதுக்கப்புறமா அட் போடணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா? அதுல லாஸ்ட் 4 ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இது, உங்களுடைய நேம் இது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 12 எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 5, அதுக்கப்புறமா இந்த இந்த நேம்ல ராஜ்ன்னு இருக்கு இல்லையா? அதுல RAJ மட்டும். அதுக்கப்புறமா அட். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பருடைய லாஸ்ட் 4 நம்பர் பாருங்க. 9976 இருக்கு இல்லையா? அது. ஓகேவா? இத வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் பண்றதுன்றதுன்னு சொல்லிட்டு, நீங்க இதையே ட்ரை பண்ணக்கூடாது. 12/05 ராஜ் அட் 1996 ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுடைய நேம், உங்களுடைய டேட், உங்களுடைய மந்த், ஓகேவா? உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட். இத வந்து ட்ரை பண்ணணும். சேம் தான் வந்து ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கும். ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எனபிள் பண்ணல ஃபுல்லா. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஒரு சில கிரேடுக்கு மட்டும் தான். ஹையர் அந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஸோ ஃபுல்லா அத வந்து எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா அது ரிலேட்டடாவும் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். அத வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு இது சர்டிஃபிகேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. முன்னாடியே அப்ளை பண்ண வேண்டாம். சப்போஸ் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒண்ணும் வொரி பண்ண வேண்டாம். அந்த எடிட் பண்ணிக்கலாம் அப்புறமா. சரிங்களா? தேங்க் யூ. நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பாஸ்வேர்ட் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். திஸ் டாக்குமெண்ட் இஸ் பாஸ்வேர்ட் புரொடெக்டட். ப்ளீஸ் என்டர் யூர் பாஸ்வேர்ட்ன்னு சொல்லிட்டு. நான் மேல சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுபடி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து கரெக்ட்டா வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர், இதுல இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர், ஓகே. இதுதான் வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து குடுக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் குடுத்திருந்தீங்கன்னா, அத வந்து மாத்திருங்க. சரியா? தேங்க் யூ.